தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏப்ரல் மாத பலன்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருந்தாங்க, 4ஆம் இடமாகப்பட்ட சுகஸ்தானத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறார். இந்த செவ்வாய் யார் உங்களுக்கு? அசிஸ்டன்ட் மேனேஜர்லேருந்து டெப்டி மேனேஜர் யார் வேணால் ஆகலாம் சார். லைன் இன்சார்ஜ்லேருந்து ஷிஃப்ட் இன்சார்ஜ் யாருங்கிறது தான் பர்ஃபார்மன்ஸ். உங்கள் பர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த நிர்வாகம் தரும் மரியாதைன்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்களுக்கு வரும். அதுதான் வித்தியாசம். 5 கூடியவன் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் ஆசைப்பட்ட பதவி கிடைக்க போகிறது. நான் ஒரு பெரிய டீம் லீடர் ஆகணும், நான் பெரிய ஜென்ரல் மேனேஜர் ஆகணும், நான் நடந்து வரும்போது எல்லாரும் அப்படி பூ போட்டு அப்படி வரவேற்கணும், அப்படிலாம் கனவு கண்டிருப்போம். ஆனால் நிஜத்தில் நம்ம ஜென்ரல் மேனேஜர் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக புத பகவான் 7-10 கூடியவர். இங்கே தான் பிரச்சனை. நான் உங்களுக்கு டீசெண்டாக ஆரம்பித்தேன், நல்ல வார்த்தையோடு ஆரம்பிக்கணும்னு. ஆனால் உண்மையிலேயே ஆபத்தை நோக்கி தான் நான். அப்போ 5ஆம் இடம் என்பது என்ன? 5ஆம் இடம் என்பது பந்தயம் கட்டுறது. இப்போ இந்த ஆன்லைன் இதெல்லாம் பண்ணுறீங்க, ஷேர் மார்க்கெட்லாம் பண்ணுறீங்க, எனக்கு தெரியாததா அப்படின்னு நினச்சி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஆப்ரேஷனல் சர்ஜரிஸு அல்லது வேறு எந்த விஷயமும், ரத்தம் கத்தி சார்ந்த விஷயங்கள் வேண்டாம், ஆப்ரேஷனே வேண்டாம். இப்போ புத பகவான் என்ன பண்ணிட்டாரு? 23ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அடாடா, இந்த நேரம் என்ன பண்ணுது? 14ஆம் தேதியே சோலார், முக்கியமாக சோலார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்படும். சூரியன் உச்சங்கிறப்ப டீம் லீடர் பதவி, ஏற்கனவே நீங்கள் பதவி வாங்கிட்டீங்க 4ஆம் இடத்துல சனியும் செவ்வாயுமாக சேர்ந்து. இப்போ சூரியனும் உச்சம் என்பதால் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்ட்டு போதும். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏப்ரல் மாத பலன்கள். இந்த ஏப்ரல் மாத பலன்களில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதம் என்ன செய்யலாம், இதுதாங்க நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். இந்த மாதம் எந்தெந்த நாட்கள் அதிர்ஷ்டமான குறிப்புகள், அந்த மாதிரி இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருந்த மாத பலன்கள்லாம் விட டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாத பலன்கள் தயாரித்திருக்கிறோம். அவ்வகையில் ஒவ்வொரு வரியும் கவனமாக கேளுங்க. இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலேயே 4ஆம் இடமாகப்பட்ட ஃபஸ்ட்டு பாயிண்டாக இருந்தாங்க, 4ஆம் இடமாகப்பட்ட சுகஸ்தானத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறார். இந்த செவ்வாய் யார் உங்களுக்கு? 5 கூடிய யோகாதிபதி. பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி வாயில் விழுந்துன்னாங்க. அந்த மாதிரி யோகாதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால் வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி. 4ஆம் இடம் என்பது என்ன? அடுத்த படிநிலைக்கு நீங்கள் செல்வது. நான் லைன் இன்சார்ஜாக இருந்தேன் சார், இனிமேல் ஷிஃப்ட் இன்சார்ஜ் ஆகிட்டேன். ஜாப் டைட்டில் நான் சொல்கிறேன், டெசிக்னேஷன் வேறு, ஜாப் டைட்டில் வேறு. அசிஸ்டன்ட் மேனேஜர்லேருந்து டெப்டி மேனேஜர் யார் வேணால் ஆகலாம் சார். லைன் இன்சார்ஜ்லேருந்து ஷிஃப்ட் இன்சார்ஜ் யாருங்கிறது தான் பர்ஃபார்மன்ஸ். உங்கள் பர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த நிர்வாகம் தரும் மரியாதைன்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்களுக்கு வரும். அதுதான் வித்தியாசம். 5 கூடியவன் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஓவரால் ஹெட்டு போன்ற பதவிகள் எல்லாம் உங்களை தேடி வரும். ஆனால் சனி செவ்வாய் சேர்க்கை இல்லையா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நிமிஷம் நேரம் இருக்காது, உட்கார நேரம் இருக்காது. என்று நீங்கள் தெர் இஸ் நோ டைம் டு ஒரி அப்படின்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களோ, உங்களை யாராவது டென்ஷன் பண்ண வந்தாங்கன்னா, நல்லா எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைப்பா, கொஞ்ச நேரம் கழித்து டென்ஷன் பண்ணிக்கோன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் பிஸியாக இருக்கணும். அவ்வளோ பிஸியாக இருக்க போகிறீங்க. ஒன்று ஃபேமிலி கூட பேசுறது அல்லது கம்பெனி கூட பேசுறது, நடுவில் வேறு எதுக்கும் நேரம் கிடையாது. அவ்வளோ அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க. 4ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கிறார்கள். சரி, நீங்கள் ஆசைப்பட்ட பதவி கிடைக்க போகிறது. சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லுவார்கள், நண்பர்களே, ஒரு கனவு கனவாக இருக்கும் வரை அழகாக இருக்குமா, அந்த கனவு நிஜமாயிட்டா அதனோட ஆன்மா உடைந்து விடும்னு. நான் ஒரு பெரிய டீம் லீடர் ஆகணும், நான் பெரிய ஜென்ரல் மேனேஜர் ஆகணும், நான் நடந்து வரும்போது எல்லாரும் அப்படி பூ போட்டு அப்படி வரவேற்கணும், அப்படிலாம் கனவு கண்டிருப்போம். ஆனால் நிஜத்தில் நம்ம ஜென்ரல் மேனேஜர் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் அந்த வீரியத்தை தாங்கிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு அவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஆக நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளும் மாதம் இது. நல்லா படிங்க. 4ஆம் இடத்துல சனி இருக்கார், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். நல்லா படிங்க, சனி சப்போர்ட் பண்ணுவார். அடுத்ததாக புத பகவான் 7-10 கூடியவர். இங்கே தான் பிரச்சனை. நான் உங்களுக்கு டீசெண்டாக ஆரம்பித்தேன், நல்ல வார்த்தையோடு ஆரம்பிக்கணும்னு. ஆனால் உண்மையிலேயே ஆபத்தை நோக்கி தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா 7-10 கூடிய புத பகவான் நீச்சமாகிறார். நீச்சமாகி 4ஆம் இடத்திற்கு வருகிறார். ஏற்கனவே 4ஆம் இடத்துல யார் இருக்கா? ஏற்கனவே இத்தனை நாள் சுக்கரன் இருந்தார். அப்போ வந்திருந்தா கூட நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும். சுக்கரன் வந்து 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். இப்போ செவ்வாய் சனி மட்டும்தான் இருக்காங்க. அதோடு சேர்ந்த புதன் இருக்கார். இப்போ இந்த புதன் 10 கூடையவன். 10 கூடையவன் யாரோட? சனியோட சேர்ந்துக்கிறான். நல்ல விஷயந்தான். சனி பகவான் உங்களுக்கு 2 கூடையவன் தான். இருந்தாலுமே அவர் நீச்சமாகிறது ஒரு ஆபத்து. அப்போ கம்பெனியில் உங்களை ஆன் சைட்டு, ஆன் டியூட்டி இந்த மாதிரி வெளியே அனுப்புவாங்க. தயவுசெய்து போயிடுங்க.
ஏற்று பேசாதீங்க, சரின்னு கேட்டுக்கோங்க. நிர்வாகம் உங்களை கடின பணிகளுக்கு உட்படுத்தும். 2 ஷிஃப்ட் போடுவாங்க, 3 ஷிஃப்ட் போடுவாங்க. நைட் ஷிஃப்ட் வந்துருங்க ஜி, அப்படியே கண்டினியூ பண்ணிருங்கம்பாங்க. சரிங்க சார்னு போயிடுங்க, கம்முன்னு போயிடுங்க. ஏன்னா சண்டை வரும் நேரம் இது. 7 10 நீச்சம்னா என்ன அர்த்தம்? வேலை போக போகுதுன்னு அர்த்தம். அப்போது குரு பகவான் வேற, யார் ராசிநாதன் பாதகாதிபதி வீட்டில் புதனில் லாக் ஆகிருக்கார். புதன் வந்து நீச்சமாகிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேறு எதுவும் பேசக்கூடாது. எஸ் சார், வேறு எதுவும் சொல்லக்கூடாது. காலைல அப்படியே ஆடிட்டரை பார்த்துட்டு சரிங்க, அப்படி ஒரு போயிட்டு நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு சரிங்க, அப்படி நம்ம போயிட்டு பாரிஸ் போய்ட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு சரிங்க, ஈவினிங் வந்துட்டு மண்டபத்துக்கு போய் என்னென்னு பார்த்துட்டு சரிங்க, எல்லாம் முடிச்சிடலாம். சரின்னு கேட்டு போயிடுங்க. இதெல்லாம் நீங்கள் இத்தனையும் ஒரே நாளில் பண்ண முடியாதுன்னு அவருக்கும் தெரியும். சரிங்கன்னு கேட்டுருங்க, வேறு ஒன்றும் வேண்டாம். புதன் தான் நீச்சமாகிறார் 4ஆம் இடத்திலே. அப்போது என்ன பண்ணும்? காரை கொண்டு போய் பிளட்ஜ் பண்ணுறது, வீடு மாடு மனை இந்த பத்திரத்தை பிளட்ஜ் பண்ணுறது, இதையெல்லாம் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்? என்ன செய்யலாம்? அமைதியாக செய்யணும், அமைதியாக இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. வேலை கிடைச்சா போகலாமா? போகவே கூடாது. இருக்கிற கம்பெனி விடலாமா? விடவே கூடாது. அப்போ புது ஆஃபர் வருது, என்ன செய்யலாம்? அடுத்த மாதம் செஞ்சுக்கலாம். அல்லது இந்த மாதமே 23ஆம் தேதி புத பகவான் மேஷத்துக்கு வந்துடுவார். அப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஏன்னா யோகாதிபதி வீடு. இப்போ வேண்டான்னு தான் சொல்கிறேன். 8ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை உங்களுக்கு நேரம் சரியில்லை. ஏப்ரல் 8லேருந்து 23. நான் தான் டேட்டோடு சொல்கிறேன். அதனால தான் இது எக்ஸ்க்ளூசிவ் பதிவு. இவ்வளோ புள்ளி விவரத்தோடு சொல்கிறேன். அப்போ 5ஆம் இடத்துல யார் இருக்கா? சுக்கிரன் இருக்கார். இவர் அதுக்கு மேலே, இவர் யார்? 6 நமக்கு சுக்கிரன், நம்ம வீட்டுக்கும் சுக்கிரன் வீட்டுக்கும் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து குரு பிரகஸ்பதியோட சில்ட்ரன்ஸ், அவங்களாம் அசுர குரு சுக்கராச்சாரியார் சில்ட்ரன்ஸ். அப்போ நம்ம 2 பேருக்கு செட் ஆகாது. இது ஒரு சம்பந்தி வீட்டு சண்டை மாதிரி தான். இப்போ அவர் போய் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ 5ஆம் இடம் என்பது என்ன? 5ஆம் இடம் என்பது பந்தயம் கட்டுறது. இப்போ இந்த ஆன்லைன் இதெல்லாம் பண்ணுறீங்க, ஷேர் மார்க்கெட்லாம் பண்ணுறீங்க, எனக்கு தெரியாததா அப்படின்னு நினச்சி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இந்த நேரத்தில் ஸ்லிப்பாகும், யானைக்கும் அடி செருக்கும் நாங்கள் பாருங்கள், அது நடக்கும். சில பேர் இந்த கெசினோ மாதிரி இந்த விளையாட்டுகள்லாம் விளையாடுவீங்க, அது பக்கம்லாம் போகாதீங்க. ஏன்னா காரணம் என்ன? அதிர்ஷ்டம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இதில் அதிர்ஷ்டம்னு வந்தோடனே உங்களுக்கு அதிர்ஷ்டம் சூப்பராக இருக்க போகுது, அது அப்புறம் சொல்ல போகிறேன். ஏன்னா 9 கூடையன் உச்சமாகிறான் சூரியன், அது வேறு அதிர்ஷ்டம். இந்த அதிர்ஷ்டம் வேண்டாம். 6 கூடிய சுக்கிரன் சார்ந்த அதிர்ஷ்டங்கள் எதுவும் வேண்டாம்னு சொல்ல வரேன். சுக்கிரன் சார்ந்த அதிர்ஷ்டங்கள், இப்போ ரேஸில் போகிறது, ரேசர்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி மேரேஜ் கோஆர்டினேட்டர்ஸ்லாம், கல்யாண வீடு, கல்யாணம் A to Zலாம் சொல்கிறாங்கல்ல, கல்யாணம் டெக்கரேஷன் பண்ணுறது, பெரிய ஸ்கேலில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் சார், நான் வந்து ஈவெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், இவ்வளோ ஒரு ஃபங்க்ஷன் பிரம்மாண்டமாக பண்ணிட்டேன், ஆனால் ரிட்டர்ன்ஸ் வரலை. பிரம்மாண்டமெல்லாம் பண்ணாதீங்க, ரிட்டர்ன்ஸ் வராது. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது பந்தயம் கட்டுறது. இன்னொன்று முக்கியமான விஷயம், IUI பண்ணுறவங்க, IVF பண்ணுறவங்க, இந்த மாதம் ஸ்பெஷலாக ஏதாவது பணம் கட்டி டாக்டர்கிட்ட சிறப்பு மருத்துவ சிகிச்சை இட்சி பண்ணுறவங்க, இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த முறைகளெல்லாம் ஏதேனும் ஒன்றை மனதில் வைத்து குழந்தை புத்திர பிராப்திக்கு முயற்சி பண்ணால் இப்போ வேண்டாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? சுக்கிரன் நகர்ந்து போய் அந்த பக்கம் புதன் வீட்டுக்கு போகிற வரைக்கும் வேண்டாம். காரணம் என்னவென்றால், இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு 6 குடையவன் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறதே இந்த கேஸு. 20ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த 6 குடையவன் ஆட்சி பெறுறான். யார்? சுக்கிரன் ரிஷபத்தில். அப்போ இன்னும் கஷ்டம். அப்போ வயிற்றில் கை வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்? இந்த கத்தி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் ஆப்ரேஷனல் சர்ஜரிஸு அல்லது வேறு எந்த விஷயமும், ரத்தம் கத்தி சார்ந்த விஷயங்கள் வேண்டாம், ஆப்ரேஷனே வேண்டாம். அப்போ கர்ப்பப்பை எடுத்துடலாம், யுட்ரஸை இது பண்ண ஏதாவது சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள் தான் இதெல்லாம். அல்லது வந்து நம்ம சில பேர் வந்து இந்த ஸ்பெர்ம் கவுண்ட்டுக்காக ஏதாவது சின்ன சர்ஜரிஸ் மாதிரி, அதுக்கு ஏதாவது ஆப்ரேஷன், அதாவது தலைமுறை சார்ந்த விஷயங்கள், எனக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கான மருத்துவ சிகிச்சை, நான் டீசெண்டாக சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கான மருத்துவ செலவுக்கான எந்த முயற்சி செய்தாலும் இப்போ வேண்டாம். அது ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்காக இருந்தாலும் சரி பொருந்தும். அடுத்ததா ரைட், அப்படி வாங்க. இப்போ புத பகவான் என்ன பண்ணிட்டாரு? 23ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அடாடா, இந்த நேரம் என்ன பண்ணுது? 14ஆம் தேதியே சூரிய பகவான் உச்சம் பெற்று வந்துடுறார். 14க்கு அப்புறம் 8 பிரச்சனைன்னு சொன்னேன், 14லேருந்து ஒரு கட்டு ரிலீஸ் ஆகுது, இடையே கொஞ்சம் ரிலீஸ் ஆகுறீங்க. 9 குடையவன் 5ஆம் இடத்திலே கோபுர கலச யோகம். நான் அடிக்கடி சொல்வேன், 9 குடையவன் 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறான். அப்போ என்ன ஆகணும்? மிகப்பெரிய புகழ் அடைய போகிறீங்க. புகழ் யாருக்கு? அரசியல்வாதிகளுக்கு, சங்கங்களில் இருப்பவர்கள், இயக்கங்களில் இருப்பவர்கள், பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள், மீடியாவில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய புகழ் வரும். சுக்கிரனே உச்சம், சூரியனே உச்சம் அப்படிங்கும்போது கவர்மெண்ட் கான்ட்ராக்டுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறீங்க, அதெல்லாம் கிடச்சிரும். சோலார், முக்கியமாக சோலார் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்படும். சூரியன் உச்சங்கிறப்ப டீம் லீடர் பதவி, ஏற்கனவே நீங்கள் பதவி வாங்கிட்டீங்க 4ஆம் இடத்துல சனியும் செவ்வாயுமாக சேர்ந்து. இப்போ சூரியனும் உச்சம் என்பதால் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்ட்டு போதும். ஏற்கனவே சேஃப்டி, ஏற்கனவே குவாலிட்டி ப்ரொடக்ஷன் பார்க்குறதே போதும், சேல்ஸும் சேர்த்து பார்க்க சொல்கிறீங்களே. 400 மனிதன்கிறதே இவங்க பாருங்கள் சார், அனுமார் கொடுக்குற வேலையை கொடுக்குறாங்க சார்.
அப்படிங்கிற மாதிரி இன்னும் வேலை லோடு கொடுத்துட்டே இருப்பாங்க. புத்திசாலித்தனமாக எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்கிக்கோங்க. நம்ம கம்பெனி இன்னும் 4 லோடு கொடுத்தாலும் கொடுத்துட்டு தான் இருக்கும். உங்களால் எவ்வளோ முடியுமோ புத்திசாலித்தனமாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க. காரணம் என்னவென்றால் பணிச்சுமைகள் அதிகமாக வரும், பதவியும் சேர்ந்து வரும். பதவிக்கு மயங்கி பணிச்சுமையில் மாட்டிக்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் வாங்கிக்கிங்க, இல்லைனா வேண்டாம். 9 குடையவன் 5ஆம் இடத்தில் இருக்கிறான். அப்போ என்ன ஆகும்? இந்த 14ஆம் தேதியிலிருந்து நீங்கள் புகழ் பெற அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி பெரிய லெவலில் போகிறீங்க, வேறு லெவல். முக்கியமாக அப்பாவோட சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வரப்போகுது. அப்பாவோட சொத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க. அப்பா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாம் சூப்பராக வர போகிறீங்க. ஸோ இந்த மாதம் ஆவரேஜாக நல்ல மாதம், சூப்பராக இருக்க போகிறீங்க. ஒரே ஒரு விஷயம், வேலையில் புத்தாலித்தனமாக இருக்கணும். 2வது விஷயம், பதவி கொடுப்பாங்க, கூடவே ஒர்க் ப்ரெஷரை சேர்த்து கொடுப்பாங்க. டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது 2 பிரச்சனை தான், மற்றபடி உங்களுக்கு எந்த பெரிய பிரச்சனைகளும் கிடையாது. அப்போது இந்த பதவிக்கு ரொம்ப நாளாக ஆசைப்பட்றேன் சார், நான் பதவி கிடைச்சா போதும் சார், எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா போதும் சார், அப்போ நான் என்ன சார் செய்யணும்? நான் சொல்கிற இந்த கோயில்களுக்கெல்லாம் போங்க. மூல நட்சத்திரத்துக்காரர்கள் நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் என்னென்னா மப்பேடு சிங்கீஸ்வரர் கோயில். மப்பேடு, சென்னை மப்பேடு சிங்கீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே சென்று வழிபடுங்கள். அதே மாதிரி பூராட நட்சத்திரக்காரர்கள் ஆகாசபுரீஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் கடுவலின்னு ஒரு இடத்துல இருக்குது. தஞ்சாவூர் கடுவலி ஆகாசபுரீஸ்வரர், அந்த கோயிலுக்கு போங்க. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் கோயில் பூங்குடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. இந்த கோயில்களுக்கெல்லாம் செல்லலாம். ராசியான நம்பர் 1 கிடையாது, 7, 5 இதெல்லாம் வச்சுக்கலாம். 6 பக்கம் போயிடாதீங்க. சுக்கிரன் நமக்கு வேண்டாம், சில்வர் கலர் நமக்கு வேண்டாம். ராசியான திசை கிழக்கு. சூரிய பகவான் உச்சம் பெறுறார் இல்லையா? ராசியான நம்பர் 1. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பரான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி வர மீனாட்சி திருக்கல்யாணத்தை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். காரணம் என்னவென்றால் சுக்கிர பகவானுடைய இந்த இதிலேருந்து வெளிவரலாம். அடுத்ததாக 14ஆம் தேதி உங்களுக்கு சூரிய பகவான் உச்சம். அதனால் பக்கத்தில் ஏதாவது சூரியனார் கோயிலோ அல்லது ஞாயிறு கோயில் சென்னையில் இருக்கிறவங்களாம் போகலாம். இது ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக போயிடுங்க. சந்திராஷ்டம தினங்கள் 24, 25. நல்ல நாட்கள் 14ஆம் தேதி. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒர்க்கு ரொம்ப முக்கியம், வேலை முக்கியம், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஐயோ எனக்கு வேலை பிரச்சனையாக இருக்கே, இப்போ நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு ரொம்ப கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு சார், கம்பெனியில் என்ன நடக்குன்னே தெரில, கீழே போயிட்டுருக்கேன், இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், வி ஆர் வெரி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் டெக்கல் முறையில் கூட என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி பக்தி ஒரு QR கோடு ஒன்று ஓடிட்டுருக்கும். நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது திரையில் ஓடும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பதிவுகள், என்னிலும் மூத்தோரோட பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகுகேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.